என் இளைய தளபதியே எனக்கு ஒரு வர வேண்டும், அனுதினமும் உன்முகத்தை நான் பார்க்கும் வர வேண்டும். இப்படியே போகுது சாங். எனக்கு அப்படியே பார்த்துட்டு முடிச்சிட்டார் கம்போசிங். எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் கொஞ்சம் வீக்காக பாடியிருக்கேன். அவர் பாடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ வந்து இந்த நீ ஹலோ சொல்லவில்லை என்றால் ஒரு கிலோ எடை குறைவேனே, என் இளைய தளபதியே அப்படின்னு போட்டது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது. இது வந்து விஜய் சாருக்கு லவ் டுவேட்டாகவும் இருக்கும், அந்த பொண்ணு பாயிண்ட் பாடுறப்போ நல்லாவும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ரசிகர்களுக்கும் அந்த சாங் பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்போது டுவேட்டுன்றதால அந்த இளைய தளபதி வந்து ஒரு இடத்துல அந்த பொண்ணு சொல்லட்டும், இன்னொரு இடத்துல இனிய தளபதியே சொல்லட்டும், என் இனிய தளபதியே அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை வந்து நாங்கள் ரெக்கார்டு பண்ணியாச்சு. ரெக்கார்ட் பண்ணி அழகாக லிரிக்ஸ்லாம் எழுதி எல்லாம் முடிஞ்சு கொண்டு போய் சாங்கை போய் விஜய் சாருக்கு போட்டு காமிச்சு சாங்கை அப்படியே கேட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு அவர்கிட்ட வந்து ஒரு 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 அழகான ஒரு புன்சிரிப்பு இருக்கும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த புன்சிரிப்பை அப்படியே பார்த்து சிரித்தார். சாங்கு பிடிச்சிச்சு பொழுதுன்னு நினச்சிட்டு ஓகே சார் அப்படின்னு. ஓகே இல்லைண்ணா அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என்ன இது டூயட் சாங் தானே, என்னை பற்றிலாம் புகழ்ந்துருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை சார், அப்போ வந்து விஜய் அவர்கள் தளபதி ஆகிறதுக்கு முன்னாடி இளைய தளபதி தான் போட்டுக்கிட்டு இருந்தார் அந்த டைம். அதனால் நான் சொன்னேன், இல்லை சார் இது வந்து உங்களை ரசிகர்லாம் இளைய தளபதினு கூப்பிட்றாங்க, அதனால் அது சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து தளபதி ஆக போகிறீங்க, அதனால் நான் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இனிய தளபதினு போட்டிருக்கேன் சார் அப்படின்னோடனே, முதல்ல இதெல்லாம் வேண்டாம், இந்த டூயட் சாங்கில் என்னையை பற்றிலாம் ஏன் அதெல்லாம் வேண்டாண்ணா அப்படின்னாரு. அப்படியா சார் சொல்கிறீங்க, அந்த நீ ஹலோ சொல்லவில்லை என்றால் கிலோ எடை குறைவு நல்லா இருக்குதே, வேண்டான்னு சொன்னல அப்படின்னாரு.